மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை 5 மணிக்கு மேல் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு திடீரென மிதமான மழை பெய்தது. செக்காரை ரோடு, கல்லூரி சாலை, மீனாட்சிபுரம் புதிய பேருந்து நிலையம், கல்லுக்கட்டி மற்றும் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக நிலவிய வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அணைக்கரைப்பட்டியில் இரவு நேரத்தில் சாலையில் உலவிய கரடிக்குட்டிகளின் விடிய வெளியாகியுள்ளது. பேருந்து வெளிச்சத்தில் சாலையில் சென்ற கரடிக்குட்டிகள் வாகனத்தின் சத்தத்தால் அருகில் உள்ள தோட்டத்திற்குள் புகுந்து மறைந்தன. கோவை மாவட்டம் சூலூர் அருகே சிசிடிவி கேமராக்களை மறைத்து பேக்கரியில் கொள்ளை முயற்சி நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெங்கடாபுரம் பகுதியில் தமிழரசன் என்பவரின் பேக்கரிக்கு அதிகாலை இருசக்கர வாகனத்தில் வந்த இரு மர்ம நபர்கள் அதன் பூட்டை இரும்பு ராடால் உடைத்துள்ளனர். இதையடுத்து பேக்கரியின் சென்டர் லாக்கை உடைக்க முடியாத நிலையில் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை துணிகளை கொண்டு மூடி மறைத்துவிட்டு சென்றனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மரத்தின் மீது ஏறிய கரடியின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கட்டப்பட்டு கிராமத்தில் தேனை ருசிக்க மரத்தின் மீது கரடி ஒன்று ஏறியது. இதையடுத்து கரடியை காண அப்பகுதி மக்கள் கூடியதும் மரத்தில் இருந்து கீழே இறங்கி தேயிலை தோட்டத்திற்குள் கரடி ஓடியது. தருமபுரி ஒகேனக்கல் மெயின் அருவியில் ஆபத்தான முறையில் உள்ள இரும்பு கம்பியை அகற்ற சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கல் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக குளிப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த இரும்பு வேலியின் அடிப்பாகம் பழுதடைந்துள்ளது. இந்த கம்பி துருப்பிடித்து கூர்மையாக உள்ளதால் காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அச்சம் தெரிவிக்கும் சுற்றுலா பயணிகள் அதை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக வெளியான வீடியோவுக்கு அமைச்சர் சரத்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், குழந்தைக்கு வழங்க மாத்திரையை தூளாக்கிய வீடியோ தவறாக பரப்பப்படுவதாக விளக்கம் அளித்துள்ளார். ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு பாப்பா டேப்லெட் முழுங்க மாட்டா, அது துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக எம்பி ஆர் ராசா மன உளைச்சலில் உளறி கொட்டுவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விசிக இடதுசாரிகள் குறித்து ஆர் ராசா பேசியது திமுகவை பாஜகவின் வசம் எடுத்துச் செல்கிறதா என்கின்ற ஐயம் எழுவதாக கூறினார். இப்ப அவர் விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரிகளை அவர் தாக்குதல் நடத்துவதன் மூலமாக திமுக என்கின்ற அந்த பேரியக்கத்தை பாஜகவோடு அல்லது பாஜக பாதையில் அவர் இழுத்து செல்கிறாரோ என்கின்ற ஐயம் எனக்கு எழுகிறது. தேனி மாவட்டம் போடியில் வைக்கோலில் பதுங்கியிருந்த 12 அடி நீள பாம்பை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். புது காலனியில் வசிக்கும் ரத்தினம் என்பவர் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் வளர்த்து வருகிறார். இதற்காக அவர் தனது வீட்டில் வைக்கோல் சேகரித்து வைத்திருந்த நிலையில் அதில் சுமார் 12 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று பதுங்கியிருந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ரத்தினம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பாதுகாப்பாக மீட்டனர். ராணிப்பேட்டை அருகே தனியார் தோல் தொழிற்சாலையில் மின்சாரம் தாக்கி பராமரிப்பு ஊழியர் உயிரிழந்தார். மாந்தாங்கல் பகுதியில் இயங்கி வரும் பாராத்தோல் தொழிற்சாலையில் வாலாஜாப்பேட்டையைச் சேர்ந்த குமார் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் ஆலையில் குமார் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் மயங்கி விழுந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே புதிய மின்மாற்றி அமைத்து அதிகாரிகள் மின் இணைப்பு வழங்காததால் பொதுமக்கள் வெற்றிலை பாக்கு, பூ, பழங்களுடன் மனு அளிக்க வந்தனர். காயரம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட மூலக்கடனி பகுதியில் மின்வெட்டு பிரச்சனையால்
புதிய மின்மாற்றி வைக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றிக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படாததால் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இதையடுத்து உதவி செயற்பொறியாளர் இல்லாததால் அலுவலக நுழைவு வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் கண்ணூரில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீது தனியார் பேருந்து உராய்ந்து விபத்து நிகழ்ந்தது. கூத்துப்பரம்பில் இருந்து கண்ணூர் நோக்கி அந்த தனியார் பேருந்து சென்றபொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் வழுக்கிச் சென்ற பேருந்து எதிர் திசையில் இருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது உரசியது. இதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள வெட்டிச்சிரா சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாக் ஸ்கேன் பிரச்சினை காரணமாக ஊழியர்கள் பயணிகளிடையே தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. வெட்டிச்சிரா சுங்கச்சாவடிக்கு வந்த காரின் ஃபாஸ்டாக் ஸ்கேன் ஆகாததால் சுங்கச்சாவடி ஊழியர் கையடக்க சென்சார் பொருத்தப்பட்ட கம்பை பயன்படுத்தி வாகனத்தின் முன்புற ஸ்டிக்கரை சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. இதை காரில் இருந்தவர்கள் கண்டித்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். கீழடி அறிக்கை குறித்து புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறார் விசிக எம்பி ரவிக்குமார். கீழடி அறிக்கையை அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்திலேயே வைத்து உள்ளகக்குழு மீண்டும் ஆய்வு செய்ய உள்ளதாக விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். கீழடி அறிக்கையை வெளியிட வேண்டுமென கடந்த 2025ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநருக்கு விசிக எம்பி ரவிக்குமார் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் அதற்கு அவரிடம் இருந்து பதில் கடிதம் வந்துள்ளதாக தெரிவித்துள்ள ரவிக்குமார், கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை துறைசார் நிபுணர்கள் இருவராலும் மற்றும் நிபுணர்களை கொண்ட ஓர் உள்ளக குழுவாலும் ஆய்வு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் கீழடி அறிக்கையை அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்திலேயே வைத்து உள்ளக குழு மீண்டும் ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநர் தனக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளதாக விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இறுதி ஆண்டவர் ஆலய விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 132ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜூலை 3ஆம் தேதி தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஈரோடு மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையம், மாணிக்கம்பாளையம், சம்பத் நகர், கருங்கல்பாளையம், பன்னீர்செல்வம் பூங்கா, ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் குளுமையான சூழல் நிலவியது. வேதாரண்யம் அருகே மகன் மீது பொய் வழக்கு போடப்படுவதாக கூறி காவல் நிலையத்தில் பெற்றோர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாய்மேட்டைச் சேர்ந்த மணிவண்ணன் இருசக்கர வாகனத்தில் 23 புதுச்சேரி மதுபாட்டில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மகன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறி குடும்பத்துடன் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பழைய காவிரி பாலம் பராமரிப்பு பணிகள் காரணமாக மூடப்பட்டுள்ளதால் அதன் அருகே உள்ள பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதிய பாலம் இருவழி பாதையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நகரின் பல பகுதிகளிலும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது.